கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு தன்னுடைய குடும்ப கதைகளை நல்லா அறிஞ்சிருக்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை பற்றிய தன்னுடைய நம்பிக்கையை ஈசாக்குக்கு சொல்லியிருப்பான். அதே போல் ஈசாக்கும் கர்த்தர் மேலே உள்ள தன்னுடைய நம்பிக்கையை பிள்ளைங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள முயன்றிருப்பான். ஒருத்தருக்கு தேவனுடைய தனிப்பட்ட சந்திப்பு கிடைக்கிற வரை அந்த நம்பிக்கை வளர்றது கடினமாகவே இருக்கும். ஆபிரகாமுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஈசாக்குக்கும் அப்படிதான். தேவன்கிட்ட இருந்து இந்த தனிப்பட்ட சந்திப்பையும் வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இப்போ யாக்கோபுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சந்திப்பில் யாக்கோபுக்கு கர்த்தர் அற்புதமான வாக்குறுதிகளை கொடுத்தாரு. கர்த்தரின் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலேயே விலை மதிப்பற்றதாக இருந்துச்சு. கானான் தேசம் பற்றிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. பெரிதும் ஆசீர்வதிக்கப்படுவா என்ற வாக்குத்தத்தையும் கொடுக்குறாரு. அது அவனுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சு. முதல் முறையாக வெளி உலக பார்க்கக்கூடிய அவனுடைய இருதயம் நிச்சயம் பயத்தினால குழம்பி இருக்கும். எதிரில் என்னென்ன சவாலெல்லாம் அவன் சந்திக்க போகிறான்ற அச்சம் அவனுக்குள்ளே சூழ்ந்திருக்கும். அதனால் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு சிறப்பு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறத 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் அவனோட கூட இருக்க போவதாகவும் அவன் எங்கே போனாலும் அவருடைய பிரசன்னம் அவனை நிழலிடும்னு சொல்கிறாரு. எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் இல்லை? அது மாத்திரம் இல்லை, கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய ஏசாவின் கொலை வெறி தாக்குதலில் இருந்து தப்புவிக்கவும், ரெபெக்காலின் விருப்பப்படி அவளுடைய குடும்பத்தில் இருந்து பெண் எடுக்கவும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அவனுக்குள்ள எப்போ திரும்ப வருவேன்னு நிச்சயம் இருந்திருக்கும். சகோதரனுடைய கோபம் தனிய தனக்குன்னு ஒரு மனைவியை கண்டுபிடிக்க, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை சம்பாதிக்க எத்தனை காலம் ஆகுன்றதையும் அவன் நிச்சயத்திருக்கல. அப்படி இருந்த அவனுக்கு கர்த்தர் அடுத்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆமாம், அவனை தெரிஞ்சுக்கிட்ட கர்த்தர் அவனை இப்போ இருக்கக்கூடிய தேசத்துக்கு பத்திரமா திரும்பி வர பண்ணுவார். அதுவரை அவனை கைவிட போகிறதில்லைன்னு உறுதியளிக்கிறாரு. கர்த்தர் பல பலமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கறத பார்க்கும்போது அவனை எந்த அளவு அவர் நேசிக்கிறாருன்றது விளங்குது. ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற வாழ்நாள் முழுவதும் செயல்படணும். அனைத்தும் நிறைவேற வர கர்த்தர் அவனோட இருப்பேன்னு வாக்குறுதி அளித்ததை கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நபருடைய வாழ்க்கையில் இதை விட இன்னும் என்ன வேணும்? பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு பிரமிப்பூட்டக்கூடியவைகள். ஆமாம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கற்பனைக்கு எட்டாதவைகள் தான். தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறாரு. கர்த்தர் நமக்காக வச்சிருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு போதுமானவைகள். ஆனால் அதில் எந்த ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறவங்களா இருக்கிறோம்? அவர் நம்மளோட இருப்பேன்றதையா, இல்லை இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதையா? அநேகர் அவர் கொடுக்கக்கூடிய பொருளுக்காக அவரை நம்பி வாழ்வாங்க. ஆனால் அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவரையும் அவருடைய உறவையும் விட்டு கொடுத்துட்டு அந்த பொருளோட போயிடுவாங்க. ஆனால் அவர் அளிக்கக்கூடிய பொருளை விட அவரே எனக்கு தேவைன்னு விரும்பக்கூடிய நபரை அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் எங்கே போனாலும் அவருடைய பிரசன்னத்தால் நம்மளை சூழ்ந்திருக்க விரும்பும்போது நாம் அதை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோமான்றதை இன்னைக்கு நிதானிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.